ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி எல்லா ராத்துலேயும் கணும் பொங்கல் வச்சுருப்பேன். மாட்டு பொங்கலுக்கு கோஷாலை வாய்ப்பு கிடைச்சவா அங்கே போயிருப்பேன். முக்திக்கு வழிகாட்டி ராமநாமம், அதை பற்றின ஒரு சிறப்பு பதிவு. ராமநாமம் ஒன்று தான் தாரக மந்திரம்னு சிறப்பு பெயர் பெற்றதுன்னு சொல்லுவா. ராமன் என்ற அந்த தாரக சொல்லுக்கு படகு அல்லது மோட்சம் அளிக்க வல்லதுன்னு பொருள். ராமநாமத்தால் மட்டும்தான் இந்த சம்சார கடல்ல இருந்து நம்மளை சேர்க்க முடியும். தாரக மந்திரம்னு அதனால தான் சொல்கிறோம். அனைத்து நாமங்களையும் உள்ளடக்கியது இந்த ராமநாமம். இந்த ராமன் நாமத்தை ஜபிக்கிறதுனால கடவுளோட 1000 நாமங்கள் அதை சொல்கிற பலன் புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. விஷ்ணு சகசரநாமத்தில் சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்கிறார். இந்த ஒரு உண்மையை விளக்கி சொல்கிறார், எந்த நாமம் சொல்லலாம் அப்படின்னு. ஒரு தவறான உச்சரிப்பு பலன் குறையாது. வழிப்பறியில் ஈடுபட்ட ரத்னாகரன் ரிஷி நாரதரோட உபதேசத்தோட மூலம் வால்மீகி முனிவராக மாறி ஆதி காவியமான ராமாயணத்தை எழுதுகிறார். தன்னோட பாப சுமையினால் அவருக்கு ராமநாமத்தை சொல்ல முடியல. நாரதரோ அவருக்கு மராமரான்னு உபதேசிக்கிறார். அதனை தொடர்ந்து சொல்கிற மாதிரி கட்டளையும் இடுறார். ராமநாமத்தை தவறாக உச்சரித்து கூட ரத்னாகரன் வால்மீகி முனிவராகவே மாற முடிஞ்சுது. அப்படின்னா அந்த பார்வதி சிவன்கிட்ட சொல்கிறா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. தினமும் சகசரநாமம் பாராயணம் பண்ண முடியல அப்படிங்கிறவா இந்த ஸ்ரீராம ராம ராமேத்திய 3 தடவை சொன்னால் சகஸ்ரநாமம் சொன்ன பலன். இது அனைத்து உயிர்களோட நண்பனாக எடுத்து இந்த ராமநாமம். அந்த தன்னுடைய வாழ்நாளில் ராமன் எப்படி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டினாரோ, யார்கிட்ட குகன், அவன் ஒரு படகோட்டி, ஜடாயுங்கிறது பறவை, சுக்ரீவனோ வானர அரசன், சபரியோ வயசான பாட்டி, விபீஷணன் அசுரகுலம், இப்படி பலரையும் தன்னோட சகோதரராக நண்பர்களாக ஏற்றுண்டு கடைசியில் அணில் கூட இந்த இதில் வந்துடுறது. ராமன் தன்கிட்ட சரணம் வருபவர் யாராக இருந்தாலும் அவருக்கு அபயம் அளிக்கக்கூடியவர். இத்தகைய நன்னடத்தையினால தான் அவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்கிறோம். ராமன் நாமம் ராமனை விட சிறந்தது. இலங்கை போகிறதுக்கு வானரசேனை பாலம் அமைச்சதோ இல்லையோ, ராமன்கிற பெரிய பெயர் எழுதிய பாறையை கடலில் போட அது மிதந்தது. அதை கண்ட ராமனும் தானும் ராமா எழுதி ஒரு பாறையை கடலில் எரிஞ்சால் அது முழுகிப்படுத்து. அதனால தான் ராமனை விட ராமநாமம் சால சிறந்தது வசதி. இந்த காரணத்தினால்தான் ராம பக்த ஹனுமான் ராமன் வைகுண்டம் போன போது பின்தொடர்ந்துட்டே போகாமல் இந்த பூ உலகில் தங்கி ராமநாமத்தை பாடிண்டு இங்கேயே வசிக்கிறார். சில பேர் ராமநாமம் எழுதுவா. மற்ற நாமங்களை காட்டிலும் ராமநாமம் சொல்லவும் எழுதுறதும் ஈஸி, 2 எழுத்து. சில பேர் ராமநாமத்தை எழுதுறத விரும்புவா. இது எல்லா மொழிகளிலும் லகுவாக இருக்குது, எழுதுறது சொல்கிறது. குழந்தைகள் முக்கியமாக குழந்தைகள் எழுதுறதுக்கு சொல்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நாம் ஆரோக்கியமாக போட்டி வளரவும் நாம் உபயோகப்படுத்தலாம். லீவு நாளில், விளையாட்டு நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் யார் இந்த நோட்புக்கு, யார் 40 பேஜஸ் நோட்புக்குன்னு டார்கெட் வச்சா அவள் அத்தனை பேருக்கு ஒரு வெள்ளிக்காயின் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கேக் வாங்கி கொடுக்குறேன், அவாவா சௌகரியம், இப்படி கொடுத்து குழந்தைகளை வளர்த்தோன்னா நம்ம நாட்டில் பக்தி மட்டுமே புண்ணிய பூமியாக மாறிடும். ராமநாமம் நினச்சி ராமநாமத்தை துதித்து ராமநாமத்தை போற்றி வளர்த்தா நமக்கு எப்போவுமே ஜெயமே ஜெயம்தான். அதில்
துளி கூட சந்தேகம் கிடையாது. ராம 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 நாம தாரகம், ராம 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 நாம தாரகம், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.